விஜய் கட்சியை தொடங்கினப்ப இவரெல்லாம் வரமா என்னத்தை போக போகிறார் ரஜினி சார் மாதிரி இவரெல்லாம் அறிவிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுக்கப்புறம் 1 இயர் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் சும்மா வருவார்ப்பா ஓரளவுக்கு இது சுற்றுவார், இவர் சினிமா பிஸில் இருக்கார், இவரெல்லாம் எவன்டா ஓட்டு போட போகிறான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் கடைசி படத்தை நடித்து முடிச்சதுக்கப்புறம் சொன்னார், அவர் படம் ஆல்ரெடி தோத்தா படத்துக்கே போயிடுவார்ப்பா, அவரெல்லாம் நிற்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொன்னவங்க, ஏன் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே அப்படி தான் சொன்னோம். இப்போ என்னென்னா எலெக்ஷன் ஸ்டார்டிங் அப்போ வந்து நான் இப்போவும் அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்த பரப்புரை ஒழுங்காக செய்ய மாட்டுறாரு, அந்த 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டுறாரு, ரெஸ்ட் எடுத்துறாரு, 4 நாள் லீவ் எடுத்துறாரு. அப்படி இருக்கிற போதும் கூட எங்கே போனாலும் அவருக்கு ஒரு கூட்டம் கூடுது. அது அன்பால் கூடின கூட்டமாக ரசிகர் கூட்டமாக எதுவோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, ஆனால் கூட்டம் கூடுது, அவர் நம்புகிறாங்க மக்கள். ஸோ இப்போலாம் இப்போ என்னன்னா டிஎம்கேயாக இருக்கட்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் தென் அவங்கள சுற்றி இருக்கிற இது நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சாரி நாம் தமிழர் கட்சி, அவங்க எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இப்போ லைட்டாக பயப்படுறாங்க. எங்கே விஜய் நம்மளோட ஓட்டை பிரிச்சுருவாரோ. ஆக்சுவலாக இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு 40-40 இருக்காங்க. மிச்சம் உள்ள 20% ஓட்டு வந்து வேறு கம்யூனிட்டி குழுவோ, அது வேறு கட்சி குழுவோ, அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட 40-40 கண்டிப்பாக வந்துடும். இப்போ விஜய் இந்த ஊடால வரதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த 40ல் எந்த பார்ட்டியை அவர் தொட போகிறாரு அப்படி தான். இப்போ இங்கேருந்து 40ல் ஒரு 10 ஊருனாலும் இங்கே 30 இருக்கும், இங்கே 40 ஆயிரும், இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு 10 ஊர் வீட்டார் தான் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க. பட் இது வேறு மாதிரி எப்படின்னு தோணுதுன்னா, இப்போ இங்கே 40 இங்கே 40, அவர் இங்கே 20 இங்கே 20 ஒரு வீட்டார்னா அவர் ஜெயிச்சிருவார். ஸோ இப்போ எல்லா கட்சியுமே அவங்க பயப்படுறது வந்து இதனால மட்டும்தான், எங்கே விஜய் நம்ம ஓட்டை பறிச்சிருவாரோ, நம்மள்கிட்டருந்து பிடுங்கிடுவாரோ, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த ஒரு கடைசி ஒரு 5 நாளில் ஒரு லைட்டாக ஜெர்க்கு கொடுத்துருக்காரு விஜய். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு லெவலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ணுறது வந்து தப்பு தான். அந்த 6 மணிக்கு மேலே பண்ணணும், கடைசியாக நின்று போராடணும். பட் அதை பண்ணலை, ஆனால் மக்கள் அவர் நம்புகிறாங்க. இன்றைக்கி திருச்சி நல்லா பண்ணியிருந்தார். பார்க்கலாம் அவர் எப்படி இருக்கா, அவருக்கு மக்கள் சப்போர்ட்னு.